பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் அதிசாரமாக மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார். இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதுன வீட்டுக்கு போவார். ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம். அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. சூரியன் 16ஆம் தேதி இங்கே வந்துடுவார். இங்கே விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு வந்துடுவார். செவ்வாய் புதன்லாம் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் 4 நாள் முன்ன பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்களில் சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்காங்க. செவ்வாயும் வந்துடுறாரு தனுசு வீட்டுக்கு. ஆக இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை. மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா, டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம். டிசம்பர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வரும் கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம். வாழ்த்துக்கள். அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாம் பார்க்குறது பொது பலன் தான். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகமும் பார்த்துப்பீங்க வாட்ஸ்அப்பில். என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் இப்போ தான் முத பார்ப்பீங்க. ஆஹா நீங்களா சார், நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உறவினர் நண்பர்களுக்கு சொல்கிறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த மாதமும் கிட்டத்தட்ட 3/4 பகுதி அவர் கிட்டத்தட்ட 20-22 நாளைக்கு மேலே கடக வீட்டில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ரிவர்ஸில் மிதுன வீட்டுக்கு போவார். அது நல்லது தான். ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது, 1-2 மைனஸ் நடந்தது. அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன். அதே மாதிரி சிம்ம வீட்டில் கேது பகவான் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் 5 காலப்புருஷனுக்கு 5 கேது என்பது ஞானம், குலதெய்வம் இதெல்லாம் சொல்கிறது. இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது. நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்று நடத்தினதெல்லாம் நடந்தது. சுக்கிரன் புதன் 8ல் காலப்புருஷனுக்கு 8ல் இருக்குது. காலப்புருஷனுக்கு 8ல் சுக்கிரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது. நான் வரும்போது விரிவாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பாக்கியஸ்தானம் காலப்புருஷனுக்கு 9ல் சூரியன் சபா இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. சூரியன் சபா ஒன்றும் சேரலாமா சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ளே போகும்போது. ஆனால் பாக்கியஸ்தானத்தில் போய் சூரியன் சபா இருக்கிறது மிகப்பெரிய அற்புதம். அது குருவோட வீடு. சரி, அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு. சனி 12ல் மறையக்கூடாது. ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம், ஒரு சிலருக்கு மறையக்கூடாது. அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை. ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு முடிகிறதுக்கும் போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும். குரு நல்ல இடத்துல இருக்காரு. முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு, சூரியன், செவ்வாய் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம், அந்த நிறைவான மாதத்தில் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும், நல்ல பலனே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா அழகான ராசி, ஆசிரியர் ராசி, ஜோசியர் ராசி, நீதிபதி ராசி, வழக்கறிஞர் ராசின்னு வச்சிருக்க பேர். ஏன்னா நீதி தவறாமல் நேர்மையாக இருப்பாங்க. ஒரு தப்பு பண்ணால் கூட ஆமாம் நான் தப்பு பண்ணின்னு ஒத்துக்கிறது யாருன்னா துலாம் ராசி தான். சரி, அவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார்.
ராசிநாதன் நீங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்க. யாரோட சேர்ந்து வந்திருக்கீங்க? 9 கூடைய புதனோட பாக்கியாதிபதியோட சேர்ந்து வந்துட்டீங்க. அப்போது நீங்கள் பாக்கியாதிபதி அப்பா, பாக்கியம், நல்ல நேரம், உபதேசம் 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால வருமானம் வர்றதுக்கு, கல்வி கற்பதற்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா 9ஆம் இடம்னா நல்ல நேரம், 9ஆம் இடம்னா உபதேசம், 9ஆம் இடம்னா பாக்கியம், 9ஆம் இடம்னா பெரும் புகழ். ஆக 9ஆம் இடத்தோட ராசிநாதன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்க போகுது, உங்களுக்கு புது வரவு கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, நல்ல வேலை பாக்கியம் கிடைக்க போகுது, உங்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது, அப்பாவினுடைய ஆதரவு கிடைக்க போகுது. அப்போ 2ஆம் இடத்து சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கும். சுக்கிரன்னா அழகு, உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கும். 2ஆம் இடம்னா பேசுறது, பாடுறது. அப்போ உங்கள் சுக்கிரன் வாக்கில் இருக்கிறதுனால பாடி தொழில் பண்ணுறவங்க, பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு அழகு. புதன்னா நகைச்சுவை, புதன்னா எழுத்து, கையெழுத்து, பேச்சு, ஸ்டேஷனரி எல்லாம் புதன். அது அங்கே இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் அது 2ல் இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு வருமானம் உண்டு. ஏன்னா குருவும் பார்க்குதே. இவர் சுக்கிரன் வந்து லட்சங்களுக்கு அதிபதி, இவர் கோடிகளுக்கு அதிபதி. 2 பேரும் பார்க்குறாங்களே வாக்குஸ்தானத்தை. அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு வெற்றி. படிப்பில் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு, கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி. அடுத்து சுக்கிரன்னா யார் சார்? நீங்கள் தான் சுக்கிரன். 8ஆம் வீடு சுக்கிரன் தானே. ரகசியம், இருட்டு சுக்கிரன் தானே. பர்சனல், கணவன் மனைவி பர்சனல் 8 தானே. உங்களுக்கு 8, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி இது 7, இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் 7, அதுக்கு இந்த இடத்த சுக்கிரன் பார்க்குது. அப்போ கணவனால் மனைவிக்கு வருமானம், அவங்களுக்கு ஜாப்பு, பதவி உயர்வு. மனைவினால் கணவுக்கு வருமானம், அவங்களுக்கு நல்லா இருக்குது. பர்சனல் நல்லா இருக்கும் சார். ஏன்னா குரு சுக்கிரனை பார்த்துக்குது. இது போதும். சுக்கிரன்னா என்ன? சுக போகங்களுக்கு அதிபதி, சுக்லத்துக்கு அதிபதி. சுக்லபட்சம்னு சொல்கிறோமா, வெள்ளிக்கு அதிபதி, வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி, எல்லாம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா மெத்தை, சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன்னா கூலிங் கிளாஸு, சுக்கிரன்னா சென்ட்டு. அப்போ இது சம்மந்தப்பட்ட சுக்கிரன்னா ஜவுளி, சுக்கிரன்னா மளிகை ஜாமான், சுக்கிரன்னா ஹோட்டல், இது திருமண மண்டபங்கள் எல்லாம் சுக்கிரன் தான். ஆக அதை குரு பார்க்குது. அப்போ நான் சொன்ன விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அதில் வருமானம் வரும், அதில் தொழில் நல்லா இருக்கும். ரைட். ஆக இந்த மாதம் முழுவதும் குரு பார்வையில் சுக்கிரன். குரு பார்க்க கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, பணம் வரும். சரி, 3ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் சூரியன். பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் செவ்வாய் சூரியன் இருக்கலாமே. ஏன்? 3ஆம் இடத்துல இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. 3ஆம் இடம் உங்களுக்கு 3ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். பாக்கியஸ்தானத்தில் ஒரு ராஜ கிரகம் சூரியனும் செவ்வாய் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அத்தனை பாக்கியமும் கிடைக்குது. பாக்கியஸ்தானத்தை சூரியன் பார்த்தா அரசு வேலை உண்டு. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் சூரியன் பார்த்தா அரசாங்கத்தில் அரசியலில் பாக்கியம் உண்டு. பாக்கியஸ்தானத்தை சூரியன் செவ்வாய் பார்த்தா ஆன்மீகத்தினால லாபம் உண்டு. சூரியன் அப்பா ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பானால ஆதரவு உண்டு. செவ்வாய் பார்க்கறதுனால 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் வீட்டு வேலையெல்லாம் இந்த சூரியன் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 9னா என்ன? பேர், அதிர்ஷ்டம், ஆன்மீகம், உயர்கல்வி, தூரதேச எல்லாம் 9. ஆக இந்த மாதம் முழுவதும் இவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அப்புறம் சனி பகவான் 10ஆம் பார்வையாக சூரியன் செவ்வாயை பார்க்கறதுனால அந்நிய தேச வருமானம். சனி பகவான் 6ல் இருக்கிறதே யோகம்தான். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11லலாம் சனி இருக்கலாம்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போ 6ல் சனி இருந்து 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, கடன் இல்லை, வியாதி இல்லை, அதெல்லாம் ரைட்டு தான். அவர் பார்க்குறதும் யாரை பார்க்குறாரு? சூரியன் செவ்வாயை பார்க்குறாரு. சூரியனா அப்பா அரசாங்கம், செவ்வானா அரசியல், செவ்வானா சொத்து. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சுபிச்சமாக போகுதுன்னு அர்த்தம். இதனால வருமானம் உண்டு. ஆனால் சனி பார்க்கும்போது, சூரியன் செவ்வாயை பார்க்கும்போது அப்பாவுக்கோ சகோதரனுக்கோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இல்லைங்கிற எந்த ஒரு கிரகமும் ஒரு மைனஸை செய்யும், நல்ல விஷயத்த நிறையா செய்யும். மைனஸ் செய்யாமல் நல்ல விஷயம் செய்ய முடியாது. இரவுன்னு ஒன்று வந்தால் தானே சார் பகலை பற்றி நமக்கு தெரியும். இரவே வரலன்னா பகலை பற்றி அந்த அருமை நமக்கு தெரியுமா? வெயில்னு ஒன்று அடித்தாதான், கஷ்டப்பட்டாதான் நிழல்னு ஒரு அருமை நமக்கு தெரியும். ஆக எந்த ராசிக்கும் நன்மை தீமைகள் மாறிக்கிட்டே இருக்கும். சரி,
இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கே சார், பயப்பட வேண்டாம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அது அந்தக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க 5ல் ராகு 5ல் கேது புத்திர தோஷம்னு. அதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 5ஆம் வீட்டுக்கு வீடு கொடுத்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. பொதுவாக ஜீவனக்காரனை குரு பார்க்குறாருங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக ஜீவனம் யார், பிஸ்னஸ் மேக்னட் யார், ஆயுள்காரன் யார், சனி பகவான். அவரை குரு பார்க்குறார், தீர்க்க ஆயுள் உண்டு. இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புதன் சேர்ந்ததுனால சுக்கிரன்னா நீங்கள், புதன்னா 12 தான் படுக்கை சுகம் தாம்பத்தியம். அந்த சுக்கிரன் 8 பார்க்குது. அப்போ கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும். ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பீங்க. காதல் பரிமாறிக்குவீங்க, பாசத்தை பரிமாறிக்குவீங்க. தொழில் நல்லா இருக்கு. 11ல் கேது, அதோட அற்புதம். ஆக மறைவு அப்படிங்கிறதுக்கு பாதகம் சொல்கிறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை. சுக்கிரன் வேணால் 2ல் இருக்கிறதுனால, அவர் ஒரு வரைக்கும் அட்டமாதிபதி 2ல் இருக்கிறதுனால சுக்கிரன்னா கண்ணுக்கு வருவார், 2ஆம் இடம். அப்போ கண்ணுக்கோ பல்லுக்கோ வயசானவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வரும். புதன் வாக்கில் இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். அரசியல்வாதியாக இருந்தால் இல்லை ஏதாவது யார்ட்டையா பணம் வாங்கிட்டு 5ஆம் தேதி தரேன்னா இழுக்க போட்டுக்கிட்டே போகும். ஆக பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது தான். ஆனால் 2 பேச்சு பேசிடக்கூடாது. வாக்கு சுத்தமாக இருக்கணும். குலதெய்வம் வலுவாக இருக்குது. 5ல் ராகு இருந்தாலும் அதுக்கு வீடு கொடுத்த சனி குரு பார்க்குது. தைரியம் வீரியம் கீர்த்தின்னு சொல்கிற இடத்துல சூரியன் சபாவம் 2 கிரகம் ராஜகரம் இருக்குது. அப்போ தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க, ஜெயிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் துலாம் ராசிக்கெல்லாம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு. முடிந்தால் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆண்டை இந்த மாதத்தை மகிழ்வோடு கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.